ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நனாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா, வணங்கன் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ ஏசுங்க, இந்த படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஸோ பாலா படமா இந்த படம் வந்துட்டு ஓடிடியில் வந்து பார்த்துக்கலான்னு தான் நினைச்சேன். பட் வந்துட்டு பாலா படம், பாலா சார் படம் போய் பார்த்துட்டு வருவோம். இந்த படத்துல என்ன பண்ணி வச்சிருக்காரு அப்படின்ற ஏன் தெரியுமா, இதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த படம் வணங்கன் பார்க்கறதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் சேது பார்த்தேன். ஸோ சேது முழுசா ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டு முழுசா பார்த்ததுனால தான் அந்த படத்தை எனக்கு வணங்கன் பார்க்கணும் அப்படின்னு வந்து எனக்கு தாட்டே வந்துச்சுங்க. சரிங்களா, சேது ஃபர்ஸ்ட்லேருந்து கடைசி வரைக்கும் பார்த்தேன். அவரோட தாட் என்ன எடுத்திருக்காரு, எப்படி வரணும், எண்டிங் எப்படி, என்ன வந்துட்டு அவர் இன்டர்வியூஸ் நான் கேட்டிருந்தேன். அவரோட தாட் ப்ராசஸ் என்ன, எப்படி வரணும், அவரோட ஹாப்பினஸ் என்ன, அவரோட ஹாப்பி எண்டிங் என்னன்னு எல்லாம் வந்துட்டு இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. ஸோ அந்த மைண்ட் செட்டுன்னு நான் வந்து சேது படம் பார்த்தனால எனக்கு வணங்கணும் பார்க்க பிடிச்சிருச்சு. சரிங்களா, எனக்கு அப்படிதான் பிடிச்சிருச்சு. அப்புறம் ஒரு விஷயம் சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் வந்துட்டு ஸ்டார்ட்லேருந்து வந்துட்டு எண்டு வரைக்கும் எழுத மாட்டேன் ஒரு கதையை, ஸ்கிரிப்டை. நான் வந்துட்டு எண்டு கிளைமேக்ஸை முடிவு பண்ணிடுவேன். அந்த கிளைமேக்ஸ் வருதுக்காக நான் முன்னுக்கு எங்கென்ன ரன் பண்ணுமோ அந்த கதையை வச்சு அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃபோ இங்கேருந்து கதை ஸ்டார்ட் ஆகுது முன்னுக்கு நான் என்னென்ன சொல்லணுமோ அதை வந்துட்டு நான் லவ் மூலியமா, சாங் மூலியமா, சண்டை மூலியமா சொல்லிட்டு தான் கிளைமேக்ஸ் நான் அது வழியே தான் ஜாயின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி தான் சேது அப்படிதான் பண்ணியிருந்தாராம். ஸோ சேது பார்க்கும்போது எனக்கு அப்படிதான் கனெக்ட் ஆனிச்சு. சரிங்களா, ஸோ அதே மாதிரி தான் வணங்கனே பண்ணியிருக்காரு. ஏன்னா அது தெரியுது. சரிங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூக்குள்ள போயிட்டோம். ஸோ படத்துக்குள்ள போயிடும். ஸோ வணங்கன் நம்ம அருண் விஜய் வந்துட்டு எடிட்டராக பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு அவர் ப்ளே பண்ணதுலேயே த பெஸ்ட் கேரக்டர் நான் சொல்லுவேன். பாலா சார் கிரியேட் பண்ண ஒரு பெஸ்ட் கேரக்டர். சரிங்களா, பிகாஸ் இந்த படத்தில் அவர் டைலாகே கிடையாது. ஏன்னா வந்துட்டு அவரால் வாய் பேச முடியாது, காதும் கேட்காது. ஸோ அவருக்கு மட்டும் ஒரு சேலஞ்சிங்கான ரோடு கிடையாது. அவர் கூட இருக்க தங்கச்சி ஒரு கேரக்டர், தங்கச்சி கேரக்டர் ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க ஒருத்தவங்க. என்ன வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் லவர்னு சொல்லிட்டு ஒரு ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்களுக்குலாம் அவர் கூட கம்யூனிகேட் பண்றாங்களே, அவங்களுக்கும் ஒரு சேலஞ்சிங்கான ரோல். ஏன்னா டைலாக் என்னதான் டைலாக் மூலியமா அவர்கிட்ட பேசினாலும் செய்கை மூலியமா அதை வந்துட்டு கண்டிப்பா லேர்ன் பண்ணிக்கணும். செய்கை மூலியமா அவருக்கு புரியுற மூலியமா, செய்கையில மூலியமா அவர்கிட்ட பேசணும். சரிங்களா, பாடி லாங்குவேஜ் மூலியமா. ஸோ நான் வந்துட்டு நினைச்சு பாக்குறப்போ என்னடா மனசுல அந்த பெர்ஃபார்மன்ஸ் உண்மையிலேயே வந்துட்டு காது கேட்காதவங்க வாய் பேச முடியாம வந்துட்டு நான் பார்த்துருக்கேன். அது அவரு அந்த கேரக்டர் எடுத்து பண்ணும் போது நான் மறந்துட்டேன் நிஜமா. என்ன வந்து அவருக்கு இருக்கிற பிசிக்கும் வந்துட்டு மற்ற படத்துல பார்த்துருக்கீங்க, செம்ம ஃபிட்டா இருப்பாரு. இந்த படத்துல வந்து த பாய் நெக்ஸ்ட் டோர்னு சொல்லுவாங்களே, பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருப்பாரு. இப்போ கிராமத்து பையன் அந்த மாதிரி ஃபிட்டா இல்லாம அந்த வேலை செஞ்ச ஃபிட்னஸ் இருக்கும். பட் வந்துட்டு அங்கங்க வந்து பஃபியா இருக்கும். சரிங்களா, சிக்ஸ் பேக்கு, ஃபிளாட் அந்த மாதிரிலாம் இருக்காது. ஒரு பார்த்துருப்பீங்க, கிராமத்துக்காரங்க வந்து ஃபிட்டா இருப்பாங்க, பெருசா இருப்பாங்க. பட் வந்து இந்த ரொம்ப மசில்ஸ் தான் அந்த மாதிரிலாம் இருக்காரு. அந்த மாதிரி தான் பாடியே இருக்கும் அவருக்கு. ஸோ அந்த மாதிரி அவர் ஹைட்டாவே இருக்காரு. ஸோ வந்துட்டு அவர் கேரக்டர் வந்துட்டு ஷார்ட் டெம்பர், சமூகம் யாராச்சும் தப்பு பண்ணாங்கன்னா அப்பே போட்டு வெளுத்துருவாரு. அந்த மாதிரி ஒரு கேரக்டர். வாய் பேச முடியாது, காது கேட்காதான். ஸோ அந்த மாதிரி அழகா கேரக்டர் வந்துட்டு நம்ம பாலா சார் எழுதியிருப்பாரு. ஸோ கதை வந்துட்டு சிம்பிள். சரிங்களா, ஸோ அவருக்கு வந்துட்டு வேலை இருக்காது, பாசமான தங்கச்சி இருப்பாங்க. ஸோ வாய் பேச முடியாது, ஒரு ஒரு ஓக்யூ, அதாவது ஹேண்டிகேப் ரைட். ஸோ எஸ், ஸோ அவரை வந்துட்டு ஒரு ஹேண்டிகேப் ஒரு ஆசிரமத்தில் வந்துட்டு ஒரு வாட்ச்மேனா வந்துட்டு வேலைக்கு செய்ய, செக்யூரிட்டியா வந்துட்டு வேலைக்கு செய்வோம். அங்க வேலைக்கு செய்யும் போது வந்துட்டு அங்க பெண்களுக்கு வந்து சில தப்பான விஷயங்கள் நடக்கும். ஸோ அதை பார்த்துட்டு வந்துட்டு அவர் ஆல்ரெடி ஷார்ட் டெம்பர். ஸோ அதுல வந்துட்டு தடுக்கிறதுக்காக அவர் தலையில போய் அங்கேருந்து என்ன பிரச்சனை வந்துச்சு, அந்த பிரச்சனை எப்படி சால்வ் பண்ணாரு, அப்படிதாங்க அந்த கதையை வந்துட்டு அடுத்தடுத்த கதை நகரும். பட் வந்துட்டு இது ஃபர்ஸ்ட் உங்களுக்கு காமிக்காது. ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஒரு இன்ட்ரோடக்ஷன். சரிங்களா, ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கண்டிப்பா பார்த்தே ஆகணும் தான் சொல்லுவேன். சரிங்களா, பட் பார்த்தே ஆகணும். அங்கேருந்து நீங்க வந்துட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தா, டிராவல் பண்ணிட்டு தான் வந்தாதான் வந்துட்டு உங்களுக்கு வந்து ஏன் இந்த கேரக்டர் இப்படி பிஹேவ் பண்ணுது, ஏன் இப்படி வந்துச்சு, அப்படிதான் உங்களுக்கு புரியும். சரிங்களா, ஸோ இந்த படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்துட்டு பெர்ஃபார்மன்ஸ், த ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு அல்டிமேட்டா இருந்துச்சு நான் சொல்லுவாங்க. சரிங்களா, பாலா சாரோட படத்தோட ஐடியாஸ், அந்த படத்துல இருக்க ஐடியாஸ் இருக்குல்ல, எல்லா படத்தும் ஒரு மாதிரி டார்க்கா தான் இருக்கும், கிரே ஷேடா தான் இருக்கும். என்னதான் வந்துட்டு பாப்பீங்க, லவ் சாங்ஸ் வரும், சீன்ஸ் வரும், கப்பல்ஸ் இருப்பாங்க. பட் வந்து எண்டிங் வந்துட்டு பாலா சாரோட ஹாப்பி எண்டிங்கா தான் இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படத்துலயும் இருக்கு. ஸோ வந்துட்டு மற்றபடி வந்து நடிச்ச ஆர்டிஸ்டோட எஃபர்ட்ஸ் நல்லா தெரியுது, நல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தெரியுதுங்க. அந்தந்த அருண் விஜயவே இல்லை அந்த படத்துல வந்துட்டு கோலின்னு ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு. அந்த கேரக்டர் தான் தெரிஞ்சிச்சு.
ஸோ வந்துட்டு எனக்கு வந்து நான் வந்து மிரண்டுட்டேன் அருண் விஜய் வந்துட்டு பார்க்குறப்போ ஸ்க்ரீனில். ஸோ நிறைய ரிவீல் பண்ணக்கூடாது, நல்லா வந்துட்டு நான் ரொம்ப யோசிச்சு சொல்லியிருக்கேன். ஏன்னா ரிவீல் பண்ணிட்டு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் போய் பார்க்கறதுல. நீங்கள் வெறுமன்ட்டு ட்ரெய்லர் சாங்ஸ் வந்துட்டு மட்டும் ப்ரிடிக்ட் பண்ணிடாம போய் தேட்டரில் போய் பாருங்க. உங்களுக்கு பாலா சாரோட பேட்டர்னில் இருக்க படம் பிடிக்கும்னா அந்த படத்தெல்லாம் பார்த்துட்டு போய் படத்தை பாருங்க, பார்க்கலாமா வேண்டாமா அப்படின்னு. அதே பேட்டர்னில் தான் அங்கே இருக்கும். சரிங்க, ஸ்டாரிஸ் ஆர்டிஸ்ட் மட்டும் தான் வேறையா இருக்கும். பட் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அண்ட் வந்துட்டு நம்ம சமுத்திரகாரி சார் நடிச்சிருப்பாரு, அவர் ஒரு நல்ல ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு. அண்ட் வந்துட்டு முக்கியமாக மிஷ்கின் சார் ரோல் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாரு, டிஃப்ரெண்டாக இருக்கும். நீங்கள் பார்த்த படத்துல இதுக்கு முன்னாடி படத்தில் பார்த்துருப்பீங்க, நிறைய படத்தை நடிச்சிருப்பாரு மிஷ்கின் சார். பட் இந்த படத்தில் அவர் கொடுத்த கேரக்டர், அவர் நடிச்ச விதம் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். என்ஜாய் பண்ணுவீங்க, உங்களுக்கு பிடிக்கும் மிஷ்கின் சார். சரிங்களா? ஸோ மற்றபடி இந்த படத்தில் இருக்கிற குட் திங்ஸ், நிறைய குட் திங்ஸ் வந்து அங்கங்கே ஒரு ஹைடன் டீட்டெயிலாக வந்து வச்சிருப்பாரு நம்ம பாலா சார். ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு சர்ச் ஃபாதராக இருப்பாரு, அந்த சர்ச் ஃபாதர் வந்துட்டு குங்குமம் வச்சிருப்பாரு. சரிங்களா? அது எந்த வீட்டில் நீங்கள் சேர்ப்பீங்க? நல்ல விஷயமா கெட்ட விஷயமா? அப்படி ஒரு மாதிரி புரியுதா? ஒரு குட் திங் இருக்கு, ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்கும் படத்துல. பட் நீங்க படம் பாக்குறப்ப வந்துட்டு உங்களுக்கு என்ன பாலா சார் இப்படி எடுக்கிறாரு, ரொம்ப வயலன்ஸு, ஹாப்பி எண்டிங் இல்லை, கடைசியில் யாரும் சேர மாட்டாங்க ஒவ்வொரு படத்துல, அந்த மாதிரி தான் உங்களுக்கு தோணும். பட் நீங்க வந்து கூர்ந்து கவனிச்சுக்கலாம், படத்துல கூர்ந்து கவனிச்சாதான் உங்களுக்கு தெரியும். ஒவ்வொரு காட்சிகளையும் வந்துட்டு அவரு ரியாலிட்டியை பேசியிருக்காரு, யதார்த்தத்தை பேசியிருக்காரு. எதுவுமே வந்துட்டு ஃபேக்கா ஃபிக்ஷனல் கற்பனை பண்ணது கிடையாது, யதார்த்தம் நீங்க பார்க்கலாம். அந்த ஒவ்வொரு சீன்ஸ்லயும் வந்து ஹைடன் டீட்டெயிலா வச்சிருப்பாரு. கண்டிப்பா நீங்க அதை பார்த்து நோட்டீஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதான் என்ஜாய் பண்ணுவீங்க. இப்படிலாம் மனசை ஒழிச்சு வச்சிருக்காரு டீட்டெயில்ஸ்லாம் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா அந்த படத்தை வந்து தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பார்க்க மறந்துடாதீங்க. ஸோ இதை சொல்லிட்டு வீடியோ முடிச்சுக்கிறேன். See you next video. And then signing off. I'm Naveen. Take care. Bye.